இருக்கிறதுக்கு காரணமே உன் பொண்ணுதாயா. மாப்பிள நீ என்ன சொல்ற? ஐயோ ஐயோ, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏண்டா பொண்ணை இன்னொருத்த கூட அனுப்பிட்டு வெக்கமே இல்லாத வந்து பேசுறியே, எல்லாம் ஒரு மனுஷனாடா? மாப்பிள வார்த்தை அளந்து பேசு. நீ என்ன வேணாலும் பேசுறத இப்ப பேசிட்டு இருக்கலாமா? குடிச்சிட்டா நீ என்ன வேணாலும் பேசலாமா? அப்படி என்ன என் பொண்ணு அப்படி தப்பு பண்ணிட்டா? அதானே, ஒரு பொம்பளை கையில வளர்ந்தா அவளுக்கு புத்தி இருந்திருக்கும். ஒரு ஆம்பளை கையில வளர்ந்தவ தானே, அவ எப்படி இருப்பா? யோ, எங்க ஊரு பக்கத்து தோட்டக்காரனோட உன் பொண்ணு ஓடி போயிட்டாயா? மாப்பிள நீ குடிச்சிட்டு எதையே சொல்லிட்டு இருக்காத. யோ, தேவையில்லாம உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன எனக்கு புத்தியா கெட்டு போச்சு. பரம்பரையா நாங்க கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை எல்லாத்தையும் சீரழிச்சிட்டு இன்னொருத்தனோட ஓடி போய் எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டாயா? என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள, அவ இப்படி செய்வான்னு நான் நினைச்ச கூட பார்க்கல. ஆனா இப்ப போய் அவளை பாக்குறேன், அவ மட்டும் இந்த காரியத்தை செஞ்சதுனாலும் வச்சுக்க, இப்ப அவளே உடனே எனக்கு பொண்ணு எடுத்தா வேற ஆளை பார்ப்பேன். சொல்லாத, முடிஞ்சா போய் செய்ப்போ. ராணி, ஏய் ராணி, எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி அவளை நம்ம வயலுக்கு கொண்டு வந்தாச்சு. என்ன பண்றது, எங்க போயிட்டா வேற என்ன காணோம்? ராணி, மல்லிகைப்பூ வாசம் முக்க தொடைக்கும், மூச்சு முட்டையேறி சுட்ட கிழப்போம். நான் தட நீ தட நாடி நரம்பு சுருண்டு சிக்குதம்மா.
கண்ணாளம் கட்டிக்கிட்டு காத்திருந்த மேலே கட்டு கச்சேரி வைக்கணும் இப்போ ராசாத்தியே. சட்டு புட்டுன்னுதான் கழுவ சொல்லுறப்போ மல்லிகைப்பூ வாசம் மூக்கு தொலைக்கும் மூச்சு முட்டை ஏறி என்ன அம்பான்னு கூப்பிடுறது உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்டண புருஷனையும் பெத்த பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கிய. என்னப்பா இப்ப என்ன நடந்துருச்சு? நீங்க பாருங்கப்பா, எனக்கு தேடி வந்த வாழ்க்கை சரியில்லை, அதனால எனக்கு சரியான வாழ்க்கை நான் தேடிக்கிட்டேன். என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நீ இதுக்கு பேசாம அவங்களுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். உன்னால என் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு வந்து இப்ப வாய்களையே பேசுற. ஏங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ராணிய ரொம்ப மகாராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். வாய முடுற நாய, நீ எல்லாம் ஆம்பளையாடா? அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு கூட சேர்ந்து வாழ்றிய. இதுக்கெல்லாம் நீ பேசாம வெக்கல. எங்க அந்த என்ன பேசிட்டு இருக்கிறா? ஏதோ ராணியோட அப்பா வச்சாங்கறால ஒண்ணு விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. இல்லைன்னா என்ன பண்ணிடுறா? ராணி உங்க அப்பா செத்துட்டாரு. ராணி போயிடுச்சா? சரி, என்ன பண்ண முடியும்? போனது போயிடுச்சு, அதுக்கு எழுதி வச்சது அவ்வளவுதான். பெத்த கடமைக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதான் வேற. அம்மா ஓனர் எங்க காணோம்? ரெண்டு சப்பு சப்பா. என்னது? என்ன சப்பு கிப்புண்டாப்ல உடனே வெச்சுக்கோ, செவு திரும்பிடும். ஆயா நான் முட்டாயத்தானே சொன்னேன். அந்த பத்தி சார் கூட கூட ஆசையா கொடுக்குற. சப்பு கிப்பெல்லாம் வேற எங்க வெச்சுக்கோ, சரியா? இந்த மாதிரி சொன்னா பல்ல தட்டி. ஆமா ஓனர் அந்த ஓட்டத்துல எங்க போயிட்டான்? அவரு எடப்பாடி போறோம்னு சொல்லிட்டு போனாராயா? எடப்பாடில யாரு அவனுக்கு என்ன தராங்க இப்போ இருக்கும் தெரியல. வருவாராயா? ஆனா நக்கி வாயினோட ஒரே தொல்லை. சும்மா தெரியாம தெளிப்பீங்க. இவன் யாரு பாது? சுடுகாட்டுல போன மாதிரிக்கிறான். யோ இவரே என் பாடி கார்டு. மும்பாடி நான் காட்டுறதா? தெரிஞ்சதானே காமிக்கிறதுக்கு. யோ இவரே என்ன சொல்றது? என்ன சொல்லு? இவர் என் கையால். கையாளா? கையால தான் பண்ணாட்டது உன் கையாளுங்கிற என்ன அளவா உங்களுக்குள்ள அவன் இருந்துட்டு போல உடாய். நம்ம பேச முடியல, அடிக்கலாம் போட்டு தள்ளிட்டானு இன்னைக்கு. என்ன பண்ண? அந்த கொடுமை அது பொம்பளைக்கு சொல்லக்கூடாத வேலை. பரவாயில்ல சொல்லு. என்ன பொம்பளை நாய் போய் சுத்தி அந்த கடுகு நாய் மாதிரி இந்த முவரைய வச்சிருக்கியே, அது மட்டும் எப்படி வச்சிருக்க? அந்த முவரை எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். வெக்கமா இல்ல எப்படி சொல்றீங்க? நீ கிட்ட நின்னு எப்படி வெக்கம் வரும்? அது வச்சிருக்காங்க பெரும் கதையாகி போச்சு எடப்பாடியில. என்ன கதை சொல்லு. எத்தனை நாளைக்கு தான் நானும் இந்த கிழிஞ்சாட்டியா தைக்கிறது. இப்போ எடப்பாடிக்கு லோன் கேட்க போயிருந்தேன். போனப்ப அவங்க அம்மனா தான் ஒரு 4 போட்டோ கொடுக்குமா, 4 போட்டோ வேணும்னா கொண்டு போய் கொடுத்தேன். 3 போட்டோ மட்டும் வாங்கி விட்டான் பேங்காரன். சரி அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மனா வாங்கிட்டு போட்டோ வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஒரு போட்டோ 2 சார் நின்னுச்சு உங்க மகா. என்னது? பஸ் நின்னுச்சாயா? சரி ஏறிட்டேன் பஸ்ல. ஏறிட்டேன். ஹவுசிங் போர்டு வந்து டிக்கெட் கொடுத்துட்டு 10 ரூபா கொடுத்தேன். சரி அந்த நாய் 5 ரூபா கொடுத்தா டிக்கெட் தர முடியாங்க. 10 ரூபா கொடுத்தா டிக்கெட் தர முடியானுங்க. சரி அப்புறம் சரி சில்லறை தருவான்னு சொல்றத நானும் கள்ளப்பட வரைக்கும் பார்த்தேன். சில்லறை தரவே இல்லை.
சரி. கையில வேற போட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீட்டின கைய அண்ணா சில்லற குண்ணாண்ணே கொடுத்தானே போட்டேக்கிற விழுந்துருச்சா. போட்டேக்கிற விழுந்துச்சா? அப்புறம் என்னாச்சு, அந்த டைம் ஒரு கிளவி தூக்கி கால போட்டோல வச்சா. கிளவி தூக்கி போட்டோ மேல கால வச்சுட்டா அந்த பாதகட்டி வச்ச கம்மனா இருந்தா. நானும் சின்னோட வரைக்கும் அவன் பார்த்தேன், காலை எடுப்பான்னு. அவன் எடுக்கவே இல்லை. நான் கீழே கும்பிலாம் போனேன். செல்லு போன கீழே வந்து செல்லு எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டேன். அவன் போனா ஏன் அக்கபூர் பண்ணி தோறீங்க? அவன் அடிதான் முடியாம வந்து உனக்கு என்னப்பா? அப்புறம் என்னாச்சு, செல்போனை கையில் பிடிச்சிட்டு கீழே குமிஞ்சு ஆயா காலை தூக்காயா போட்டோ பிடிக்கணும் போட்டோ எடுக்கணும்ட்டேன். அந்த பாதகத்தி கால் கடி தான் செல்போன் விட்டு போட்டோ எடுக்கிற நினைச்சு அடிச்சு குத்துனா பாரு தூக்கணும் கல்லு போட்டு அடிச்சு போட்டு பார்ப்போம். ஒரு கிழவி கால் கடைய போய் அது செல்போனை வச்சு நீ போட்டோ எடுக்கறேன்னு சொல்லிருக்கியே. நீ சொன்னது வேற, ஆனா அந்த கிழவி பிடிச்சது வேற. நான் செல்போன் வந்து நான் கையில பிடிச்சிட்டு போறேன். இல்ல நான் எதுக்கு கிழவி இத போட்டு என்ன பண்ண போறேன்? இத மட்டும் நீ என்கிட்ட சொல்லிருந்தா வெச்சுக்கோ. அடி அது ஒண்ணு எப்படி என்ன பண்ணுவான்? கிழிச்சிருப்பான். கிழிப்பான் பாரு, ஆளை போய் கிழிச்சு போன மாதிரி தான் இருக்கிறான். அவன் கிழிப்பான். கருதாப்பல்ல அவனை நான் கடை விட்டுக்கிறான். செம்ம அப்படியே விட்டாருன்னா வச்சுக்கோ கடை திரும்பிடும். திரும்ப போடி. சரி போ, நீ எல்லாம் ஆளை திரும்பிடுச்சு. என்ன முன்னாடி சப்பிக்கிட்டே இருக்கான். நீ இப்ப எது கடைக்கு வந்தவா? அதுவா அது நான் விட ஒரு ஜாக்கெட் கொடுத்தல. ஆமா செச்சாச்சு. தம்பி சாமி சொன்னா ஆண்டவா எடுத்துட்டு வாதா. சீக்கிரம் வாப்பா, நிக்கிறா பாரு பொம்பளை. ஏமா கால் வலி எனக்கு. சீக்கிரம் வா. எடுக்கலாமா? சோ அப்பாடா, எவ்வளவு வேலை தெரியுமா துணி தேக்கிறதுக்குள்ள. அவன் கஷ்டம் அவன் தான் தெரியும். இந்தாயா என்ன என்ன அடிச்சா? அவன் தானே அடிக்க சொன்னேன். சரி வேற அப்படியே வந்து அடிப்பா பவுட்டு மேல ஆளே அனுப்பா. ஜட குருவமா குலுங்குற பருவமா எட்டு வச்சு நடந்துட்டா மனசு தாங்குமா. பசிக்கிற நேரமா என்னமா குருவமா குலுங்குற பருவமா எட்டு வச்சு நடந்துட்டா மனசு தாங்குமா. பருவமா எட்டு வச்சு நடந்துட்டா மனசு தாங்குமா.
உருவமா குலுங்குற பருவமா எட்டு வச்சு நடந்துட்டா மனசு தாங்குமா வெட்டி வச்ச கரும்புதான் பசிக்கும் நேரமா பாத்திரத்தில் என்னமா வச்சிருக்க வண்டிர மீன் குழம்புமா ஏதோ அனாதை மாரி படுத்திருக்கிறான். கண்ணா, உங்க அம்மா செஞ்ச காரியத்துக்கு நான் அப்பவே நாண்டுகிட்டு செத்து இருக்கணும். நான் இருக்கேனா அது உனக்காக தான்டா. உனக்கே நியாயமா இருக்குதா? இப்படி வெறும் உடம்புல குடிச்சிட்டு உடம்ப கெடுத்துக்கிறிய என்னப்பா பண்றது? ஏப்பா இவ்வளவு தோளுக்கு மேல அந்த பையன் இருக்கா, இந்த பையனை பாக்குறத விட்டு நீ ஏப்பா அப்படி பண்ற? இந்த பையனை பார்த்தா உனக்கு குடிக்க தோணுமாப்பா? ஆமாப்பா, நான் கஞ்சி வச்சுட்டு போன பையனுக்கு எடுத்து கொடுத்தியா இல்லையா? அவன் சாப்பிட்டுருப்பான். இங்கேதான் 2 நாளா படுத்து கிடக்குறான். நீங்க தான் வீட்டுல இருங்களே, இதெல்லாம் பாக்குறது. ஏன்டா என் உயிரை வாங்குற? குடிக்காதான்னு சொன்ன கேக்குறியாடா? ஐயோ கடவுளே. ஐயோ நம்மளெல்லாம் விட்டு கண்ண போயிட்டாங்க. ஐயோ கண்ணா, என் கண்ணை இதை விட்டு போயிட்டாப்பா. ஐயோ 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 கடவுளே கடவுளே, கடைசி என் பையனுக்கு ஒரு வயசு சோறு கூட போடாத பாவி ஆயிட்டனே. ஐயா இங்க பாருப்பா, நான் எதுவும் நடந்து போச்சு. இங்க பாரு, இனிமே நடக்கிற வேலையை பாருப்பா. நான் பெத்தவங்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். நீ அழைக்க மாட்டதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணுப்பா. நான் போய் மாத்தாடி சொல்லிட்டு வந்துடுறேன். எந்த இதுலப்பா நீ அவளை போய் பாக்குறேன்னு சொல்ற? வேணாம்ப்பா, நீங்க அங்க போய் அவமானப்பட வேணாம்ப்பா, வேணாம். இங்க பாருப்பா, ஊர் உலகத்துல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நான் அதனால போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ ஆக வேண்டியதை பாருப்பா. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம், அதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம், அதில் யார் சொல்லக்கூடும்? படரும் போது கொடியும் இங்கே
பிச்சைக்காரனா? சாப்பாடுக்கு இது வேணுமா? நான் சாப்பாடு சோத்துக்கு எதுவும் இல்லையே. வரலம்மா. சோத்துக்கு வரலையா? பின்ன எதுக்கு வந்த? இந்த வெளியே வாங்கம்மா. யார்? ஓ, நீங்களா? எங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நான் கூட ஏதோ பிச்சைக்காரன் நினைச்சிட்டேன். அப்புறம் என்ன திரு முடிக்கிறீங்க? ஓ, உங்க சின்ன மருமக சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாளா? அதுக்காக இங்க சாப்பிட்டு போலான்னு வந்தீங்களா? நான் ஒரு சோத்துக்காக வரலம்மா. பின்ன வேற எதுக்காக? இங்க பாருமா, நடக்கூடாது நடந்து போச்சுமா. நடக்க கூடாது நடந்து போச்சா? ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு தாயி, நீ 10 மாசம் சுமந்து பார்த்த புள்ள நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாமா. என்னது 10 மாசம் சம்மந்த புள்ளையா? எனக்கு எது புள்ள? நான் எப்ப புள்ள பெத்த? என்னங்க டாலி, கொஞ்சம் இங்க வாங்க. ஆமா, நமக்கு ஏதாவது புள்ள கீது பிறந்தது? இந்த கிழவு வந்து என்ன புள்ள பிறந்ததுங்கிறா? புள்ள பெத்த மாதிரியா இருக்கு? அடச்சி வாய மூடு. நீ எல்லாரும் பொம்பளை. ராணி, நீங்க பேசிட்டு இருந்தெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ எதுக்கும் போயிட்டு வந்துடுறானே. போயிட்டு வரதா? எங்க போயிட்டு வர சொல்றீங்க? என்னங்க நீங்க? அந்த கிழமை ஏதோ பைத்தியக்காரத்தனமா லூசு மாதிரி ஓடிட்டு இருக்கான். நீங்க எங்க போயிட்டு வந்து சொல்றீங்க? இங்க பாருமா, எந்த ஒரு பொண்ணும் தான் தாய்ங்கிறத மறைக்க மாட்டா. ஆனா நீ என்னடா கேவலம் இந்த காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ தாய்ங்கிறதே மறைச்சிருக்கியேம்மா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உன்னையெல்லாம் இந்த செடியை தான் பார்த்துக்குவா. இங்க பாரு, என் வயிறு சொல்றேன். இந்த மாடி சொத்துக்களை ஆசைப்பட்டு தானே நீ அவங்க கூட போன. இதெல்லாம் இல்லாம எங்க கிட்ட எப்பயா இருந்தாலும் திரும்பி வந்துதான் ஆகணும். உன்ன அப்ப பாத்துக்கிறோம். சரி, கடை சாத்திட்டு கிளம்புறியா? பாப்பா சாமி, பெரிய தொந்தரவா இருக்கு. இங்க வந்து கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? நீ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ, தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ. ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். அப்போ யார் எழுதால் அவனுக்கென்று காரியம் முடிப்பான். அப்போ யார் எழுதால் அவனுக்கென்று காரியம் முடிப்பான். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். பூமியிலே பொறக்கையிலே ஒருத்திக்குத்தான் வாரம், பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு வாரம், பூமி விட்டு போகையிலே 4 பேருக்கு வாரம். ஆளுக்கு ஒரு தேடி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். உன்னதான் தெரியிட்டு இருந்தேன். என்னால என்ன தேடிட்டு இருந்த பேண்ட் அதெல்லாம் நீங்க அழகாம தான் நீங்க
கொஞ்சம் நீ அவங்கள அம்மா ஸ்டேஜிங் ஆட லாரி நிக்குது லாரி ஒட்டு போட்டு நிச்சுக்கிறேன் ஸ்டேஜ் மெதுவா ஆட மாட்டியா குபீர் நோக்கறியா மேல அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் ஒரே ராவடி பண்ணிட்டு இருக்கிறான் ஒன்னும் தாங்க முடியல உனக்கு கட்டி வச்சுதான் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற கொஞ்சத்துக்கு குதியா குச்சி நீ மேல அதான் அவன் கேக்குறான் வந்துட்டான் மாலை வந்துட்டான் ஆளு கட்டிக்கிட்டு தான் அவனு வழியே கிடையாது சேலம் போலான்னு எப்படி சரி சீக்கிரம் மாலை அந்த குடி பூச்சியா ஏன் 2 குடி பூச்சாச்சு என்ன ஆகும் நீ அப்படி சொல்லாடுவா சரி சீக்கிரமா சரி முடியும்பா நீ நம்ம சீக்கிரம் மாலை மாத்திரடே மாலை மாதிரி போகாம நம்ம வேலைக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் எதுவும் முடியாது நீ இந்த பக்கம் வந்துடு கிடைக்கிற அல்ல அவனுக்கு என்ன எழுதிட்டு அதான் கிடைக்கும் நீ பாட்டு முடிஞ்சு போவ பாப்பா தம்பி வந்து ஆசையை வாங்கி போப்போம் வந்து போகிற என்ன பண்றது ஏன்டா கையில என்ன நடந்துச்சு ஒன்னும் நடக்கல நீ உள்ள போய் படுத்து போ ஒன்னும் பிரச்சனை இல்லை போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னடி இது அடுத்து அப்பதான் தாலி கட்டின அதுல அடுத்து மேல தோல் போடுறோம் நீ என்ன நினைச்சிருக்கிறா நான் பார்த்த எல்லாரும் அடக்கொடுக்க வந்தது சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கி போயிட்டே வரலாம் காலில் விழுவலாம் சீக்கிரம் விழுவப்பா அப்பா எனக்கு கொஞ்சம் தெரியும் இவளை வச்சு கண் கலங்காம உரா இனிமேல் நீயே பார்த்துட்டாப்பா சரி நல்லா வாங்குப்பா 16 பெற்று வாழ்ந்துதான் ஆகணும் அவங்க நீ வானாடி எனக்கு ஒரு டைம்டா என்ன டைம் அடுத்து பொண்ணாடி ஆளு நீ ஒரு டைம் ஆகணும் அவெல்லாம் மைக்கெட்டா நீ ஆசீர்வாதம் பண்ணாத நீ பேசி உள்ள போங்க எல்லாம் முடிஞ்சு போங்கல்ல நீனாவது ஆசீர்வாதம் அவனா போயிட்டு வாங்க காசு இல்ல சரி ஒண்ணும் இல்ல அவரே தான் கீழே விழுந்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துங்க ஆவர செலவு நான் பாத்துக்கிறேன் எங்க போயிட்டான் பாண்டி நீயா எங்க எதுக்காக வந்த உன்னையா இங்க வர சொன்னாங்க அவர் வீட்டுல இல்ல என்னது அவரா அப்படி போறாரு வாழ ஏய் உனக்கு எத்தனை சொன்னாங்க புரியாதா நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல ஒரு தடவை சொன்னா புரியாது ஓஹோ நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் விட்டுட்டு போயிடணுமா இங்க பாரு நீ இப்படி பேசுறது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ என்ன நடக்கும் தெரியுமா என்னது புருஷனா அந்த பட்டத்தை உனக்கு எவன்டே கொடுத்தான் அந்த பாண்டியோட எனக்கு என்னடி குறைச்சல் பணத்துக்காக 10 பேர் கூட படுக்கிறவ கூட அவன் விருப்பப்பட்டதான் முந்தாடி வைப்பா பணத்துக்காக போறவளை அப்படின்னா என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற கண்டவன் கூட பழகிறவன் நினைச்சுக்கிட்டியா என்னடி ரெண்டாவது கண்ணகி மாதிரி அப்படியே பேசுற கைய காட்டிடாத எல்லாம் பத்தி எரிஞ்சிட போகுது நீ தெரிஞ்சு காட்டின ஒருத்த தெரியாம வச்சுக்கிட்ட இன்னொருத்த கண்டவனோட வாழ்றப்ப என்கிட்ட வந்தா என்னடி தப்பு ராணி என்ன இதெல்லாம் பாண்டி நான் சொல்றேன் பாண்டி பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிறா இல்லங்க அவன் போய் சொல்றான் அவன் சொல்றத நம்பாதீங்க ராணி அண்ணாமலை பத்தி எனக்கு தெரியும் அவன் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டான்
அதனாலதான் போனா போகட்டுன்னு நம்ம கம்பெனிலே ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டேன். இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. அவ நல்லபடியே கிடையாது. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? உள்ளபடி சரி அண்ணாமலை, எங்க எவ்வளவு நேரம் இப்படி கை போட்டுட்டு இருப்பீங்க? சரி என்ன பண்ணலாம்? நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க போலாம்? நீங்க தான் சொல்லுங்க எங்க போலான்னு. படத்துக்கு போலாமா? என்ன படத்துக்கு போலாம்? நீ ஏன் சொல்லாதையோ? என்ன இது? இப்ப நீ வந்தா? நான் வந்தது இருக்கட்டும், இவ யாரு? இவளா? என் ஃப்ரெண்டு பேபி. கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்டு காதலியா மாறுவா. என்னங்க பேசுறீங்க? கட்ட பொண்டாட்டி மாதிரி என்ன கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ இவ கூட விளையாடிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன அவன் பேசுறான்? மரியாதையா பேசு. ஏய், வாய மூடு. நான் கத்துற ஜாக்கிரதை. ஏண்டி என்ன கேக்குறது? நீ யாரு? நான் யாரா? ஏண்டி என் வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு என்ன யாருன்னு கேக்குற? மரியாதை வெளியே போயிடு. இவர உனக்கு என்னன்னு தெரியும்? இவர எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, இப்ப அவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பாதியில ஓடுனாலுக்குலாம் என்னடி பாக்காது? முதல்ல நீ வெளியே போடி. என் வீட்டுல நின்னுக்கிட்டு என்ன வெளியே போக சொல்றியா? இங்க பாரு, மரியாதை வெளியே போயிடு. இல்ல என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. எப்படி எப்படி எப்படி? இது உன் வீடா? யாருகிட்ட காது குத்துற? எவனையோ ஒருத்தர கட்டிக்குவாளா, அவங்க கூட படுத்து குழந்தையும் பெத்துக்குவாளா, இவனு கேட்ட புருஷன் சொல்லுவாளா? வெக்கமா எப்படி பேசுறிய? ஏய், என்னது இது? அவ பாட்டுக்கு வாய் கொதப்பியா பேசிட்டு இருக்கா, நீங்க பேச வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? இங்க பாருங்க, மரியாதை அவளை வெளியே போக சொல்லுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் அவளை இங்க பார்த்தேன், இனிமே எப்போது அவளை இங்க பார்த்தாலும் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. நீ முதல்ல வெளியே போடி. என்ன வெளியே போட சத்துக்கு நீ யாரு? என்ன இது? அவளை பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவ எனக்கு வெளியே போக சொல்றா. இங்க பாருங்க, முதல்ல என் கழுத்து தாலி கட்டுங்க. இது தாலி கட்டுறதா? சும்மா வந்து தாலி கட்டுன்னு இருக்கிறேன். நான் உங்க கழுத்துல தாலி கட்டா இந்த ஊர் உலகம் என்னன்னா சொல்லும்? ஊர் உலகமா? ஏங்க அன்னைக்கு என்னமோ 5 பவுன் தாலி செஞ்சு போறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஊர் உலகம் பேசுறீங்க. சொன்னேன் அது அன்னைக்கு. இங்க பாரு ராணி, வாழை இலை இல்ல வாழை இலை பார்க்க பலன்னு நல்லா இருக்கும். ஆனா அந்த இலையில ஒரு தடவை தான் போட்டு சாப்பாடு சாப்பிட முடியும். மறுபடியும் ஆனா அது எச்சல. அது மாதிரிதான் நீயும். ஏங்க என்ன இப்படி தவிக்க வைக்கிறீங்களே? எந்த குறையும் இல்லாம என்ன நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் நாசம் பண்றீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? மறக்கலடி, மறக்கல. இந்த ஊர்காய் இல்ல ஊர்காய் நாக்குக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆனா அந்த சாப்பாட்டுல போட்டுலாம் சாப்பிட முடியாது. வேணும்னா தொட்டு தான் சாப்பிட முடியும். அது மாதிரிதான் நீயும். வேணும்னா தொட்டுக்குவேன், வேண்டாட்டி கழட்டி விட்டுருவேன். அட பாவி, அட பாவி. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு பேசாம என் புருஷனோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஆசை பேச்செல்லாம் பேச்சு இன்னைக்கு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ நல்லா இருப்பையா? நீ நல்லா இருக்க மாட்டே. என் பாவோட சும்மா விடாது, நீ நாசமா போயிடுவ. நிறுத்துரு. என்ன சும்மா பாவமா நீ பாட்டு பேசியா போயிட்டு இருக்கிற? யார் நீ பாவமாண்ணா? அம்மி மீச்சு அருந்ததி பார்த்து 10 பேர் முன்னாடி கட்டின தாலி அவன் புருஷன் முன்னாடி வீசி எறிஞ்சிட்டு வந்தியே, அது நீ செஞ்ச பாவம். பகட்டான வாழ்வுக்கு சொகுசான சோகத்துக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட காசு இருக்குன்னு ஓடி வந்த. உன் குழந்தை செத்தப்ப கூட போய் பார்க்கல. இப்ப நீ என்ன என்கிட்ட பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற? உங்க அப்பா செத்தப்ப என்ன சொன்ன? பாவம் எடுத்து தோட்டத்துல புதைச்சிருங்க. இப்ப யாரு நீ பாவம் செஞ்சது? நீ யாரு நானா? ஏண்டி இப்ப என்கிட்ட காசு இருக்குது, நீ வந்துட்ட. இப்ப நாளைக்கு இன்னொருத்தன் என்னோட அதிகமா இருக்குது, அப்ப அவங்ககிட்ட போயிருவியா? போக மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? நான் போடுறத சாப்பிட்டு கொடுக்கறத கட்டிட்டு இருக்கிறதா இரு, இல்ல இப்பயே வீட்டு விட்டு வெளியே போ.
இருக்கிற மாதிரி இதுக்கு என் தலையில நானே பண்ண மாதிரி போட்டுட்டேனே. என் வாழ்க்கை நாசமாயிருச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. என்ன பொண்ணுமே செய்யக்கூடாது பார்த்து நான் செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனா என் வாழ்க்கையை நாசம் பண்ண விட நான் உயிரோட விட மாட்டேன். அவனை கொண்டுடுத்தா நான் சாவேன். ராணி, என்ன நேற்று நடந்து நினைச்ச ஒரே கவலையா இருக்கிறியா? ஆமாங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இது வேணா உனக்கு புதுசா இருக்கலாம், ஆனா இது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். இல்லைங்க, நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். நைட் எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். உங்க கூட நான் நடந்துகிட்டது நான் பண்ணது தப்பு தானே? பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்பதான் எனக்கு உங்க கூட வாழணும்னே தோணுது. நானும் உன்னை பார்த்து பல விஷயங்கள் பேசி தீர்த்துட்டு போயிடலாம் தான் வந்திருக்கேன். அப்படியா? நான் கூட நிறைய தீர்த்தரலாம் தான் நினைச்சேன். அது எப்படியோ ரெண்டு பேர் எண்ணமுமே ஒரே மாதிரி இருக்குல்ல? தீர்த்தரலாமே, ஏத்திக்க முடியாது. நீங்கெல்லாம் உயிரோடு இருந்தா என்ன மாதிரி பல பொண்ணுங்க வாழ்க்கை நாசம் பண்ணிடுவீங்க. எந்த பொண்ணுமே நிம்மதியா வாழவே விட மாட்டீங்க. நீங்க சாகணும். இந்த உலகத்துக்கு பாரமா நீங்க எதுக்கு இருக்கணும்? நீ என்ன முடிக்க போறியா? பாவம், இப்ப நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? இனிமேல் நானும் உயிரோடு இருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி என் புருஷனை பார்க்கணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என் மனசு விட்டு ரெண்டு வார்த்தை பேசணும்.